செங்கோட்டையில் உள்ள பழமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பண்ணையாராக இருந்தவர் முத்தையா. வயதானவர், ஆனால் மனதில் ஒரு குழந்தை போல் பரிசுத்தம். அவரது குடும்பம் பல தலைமுறையாக அந்த ஊரில் வாழ்ந்து வந்தது. அவர்களுடைய வீடு ஒரு பெரிய மரபு வீடு. வீட்டு சுவர்களில் தாத்தா பாட்டிகளின் புகைப்படங்கள், பழமையான மண்பானைகள், தாலாட்டிய பேச்சுகளும் பரிமாறிக்கொண்டிருந்தன. முத்தையாவின் மகன் சுந்தரமும் பெண் மங்களமும் நகரத்தில் வேலைக்காக சென்று செட்டிலாகிவிட்டனர். வருடத்தில் ஒருமுறை மட்டும் திரும்பி வருவார்கள். மரபு வீடு அவர்கள் நினைவில் மட்டும் ஒரு உருவம். ஒரு நாள் முத்தையா ஏக்கத்துடன் சுந்தராவை அழைத்தார். நம்ம வீடு பழையதுன்னு யாரும் வரமாட்டாங்களா? இதுக்கு ஒரு புது உயிர் கொடுக்கணும். அப்பா, அந்த வீடு முற்றிலும் பழையது. அதை கைவிட்டு நம்ம சிட்டி வீட்டு மேல கவனம் செலுத்தலாம் என்றான் சுந்தரம். முத்தையாவின் மனம் உடைந்தது. அவர் விட்டுவிடலை. அடுத்த சில வாரங்களில் அவர் வீட்டு சுத்தம் செய்தார். பழைய மரங்கள் வெட்டப்பட்டன, சுவர் அழகு செய்யப்பட்டன. வீடு ஒரு கலாச்சார மையமாக மாறத் தொடங்கியது. கிராமப்புற பாரம்பரிய வாழ்க்கையை அனுபவிக்க ஆசை கொண்ட நகரத்து இளைஞர்கள் வார இறுதிகளில் அங்கு வரத் தொடங்கினர். முத்தையாவின் கனவு கண்முன்னே நிஜமாகி வந்தது. ஒரு நாள் சுந்தரும் மங்களமும் தங்களது குழந்தைகளுடன் கிராமத்துக்கு வந்தார்கள். குழந்தைகள் அந்த வீட்டு மரத்தில் பூனை போல ஏறிக்கொண்டிருந்தார்கள். பாட்டியின் பழைய பொம்மைகளை வைத்து பிள்ளை நடிப்பில் ஈடுபட்டனர். சுந்தரன் மெல்ல மாறிக்கொண்டார். அப்பா, இந்த வீடு நம்முடைய அடையாளம்தான். இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் தானே ஆரம்பிச்சீர்கள்? முத்தையா ஒரு மெதுவான சிரிப்புடன், மரபு என்பது நினைவுகளோடு மட்டுமல்ல, அதை நாமே வாழ வேண்டும். இல்லையென்றால் அது மறைந்து போய்விடும் என்றார். அந்த வீடு நீ ஒருபோதும் வெறுமையாயிருக்கவில்லை. வாரந்தோறும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கிராமத்தின் உயிர் அந்த வீடு வாயிலாக நகரத்தின் மனதுக்குள் புகுந்தது. முடிவில் மரபு வீடு ஒரு பாரம்பரிய மையமாகவே, ஒரு புதிய தலைமுறையின் தொடக்கமாகவும் மாறியது.